அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. கண்ணியத்திற்கு ஈமானிய சொந்தங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான், சீமான்தனத்தோடு வாழுகிறான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான், உடலிலே வலிமை இருக்கிறது. எல்லாம் இருந்தும் ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய காலகட்டத்திலே ஹஜ்ஜியுடைய அந்த அமலை செய்யாமல் ஹாஜியாக இருந்து இந்த உலகத்தில் வாழாமல் இறந்து விட்டால் அந்த மனிதன் யகூதியாகவோ நஸ்ரானியாகவோ மன்னிக்கட்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை யோசித்து பார்க்கணும். அல்லாஹ் இன்றைய சூழலிலே நிறைய செல்வந்தர்கள், நிறைய சீமானத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஹஜ்ஜி செய்யாமல் வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சரி ஹஜ்ஜி தானே, ஹஜ்ஜி கடைசி அமல் தானே என்கிற அந்த அசால்தனத்தில் இறுதியாக ஒரு 70 வயதை தொடுகின்ற பொழுது, ஒரு 80 வயதை தொடுகின்ற பொழுது தனக்கு முடியாமல் போன அந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜின் நேசம் கொள்கிறார்கள், ஹஜ்ஜை விரும்புகிறார்கள். இப்போ அந்த நேரத்தில் போய் நம்ம இபாதத்தை ரொம்ப வலிமையோடு செய்ய முடியாது, உடல் பலம் குறைந்து விடும். எனவேதான் நபிகளார் சொல்கிறார்கள், உடல் ஆரோக்கியம் இருக்கிறதா, பொருளாதாரத்தில் மேன்மை பெற்று இருக்கிறீர்களா, அல்லாஹ் பரக்கத்தா பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறானா, எனவே நீங்கள் ஹஜ்ஜி செய்து அந்த ஹஜ்ஜுடைய அமலை முடியுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நபருக்கும் ஹஜ்ஜுடைய நசீபை அல்லாஹ் தௌஃபீக் அல்லாஹ் கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.